ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எவிருவை பார்த்து சொல்றாரு, பி ஃபெய்த்ஃபுல், விசுவாசம் உள்ளவனாக இரு, பயப்படாத அப்படின்னு சொல்றார். இப்போ சொல்லிட்டு ஒரு 4 காரியம் சொல்கிறேன், 4 வார்த்தை மட்டும் சொல்கிறேன்னு, 4 வார்த்தையை நீங்கள் குறிச்சுக்கோங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்? இயேசு சொல்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நான் இப்படி ஒரு 4 வார்த்தை எழுதி வைத்திருக்கிறேன். என்னன்னா, ஒரு எவிருவின் வீட்டிலிருந்து வேலைக்காரன் வந்து உன் மகள் மரித்து போனால் போதகரை அப்படின்னா, இயேசு பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருன்னா என்ன சொல்லியிருப்பார்னா, கேட்கறத நம்பாத. சொல்லுங்க, உனக்கு காதில் வந்து நெகட்டிவா வந்து செய்தி வரும், கேட்கறதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காத, பயப்படாத, இந்த மாதம் விசுவாசம் உள்ளவளாயிரு, கேட்கறத நம்பாதீங்க. உங்களை பற்றி எதிர்மறையான பேச்சு, உங்கள் சூழ்நிலையை குறித்த எதிர்மறையான காரியம், குழந்தை பிறக்காது, வியாதி சுகமாகாது, இந்த கடன் பிரச்சனை மாறாது, உன் பிரச்சனைக்கு முடிவு வராது, உனக்கு ஒரு அற்புதமும் நடக்காது, நீ சபைக்கு போய் என்னத்தை கண்ட, ஜெபிச்சு என்னத்தை கண்ட, உபவாசம் பண்ணி என்னத்தை கண்ட, இந்த ஊழியத்தில் போய் இருந்து என்னத்தை பார்த்த, உனக்கு என்னதான் நடந்ததுன்னு எதிர்மறையான வார்த்தைகள் உங்கள் காதில் வந்தால், ஆண்டவர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிற, கேட்கறதெல்லாம் நம்பாத, கேட்கறதெல்லாம் நம்பாத.